பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பிரபல ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன், பொன்னைப்பாலு உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். மேலும் சம்போ செந்தில், முட்டை கிருஷ்ணன் உள்ளிட்ட 2 பேர் தலைமறைவாக இருந்து வருகின்றனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் நாகேந்திரன் சமீபத்தில் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை பெற்றது. இதனிடையே இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான அஸ்வத்தாமன், அஞ்சலை, ஹரிஹரன், ஆற்காடு சுரேஷ் மனைவி பொற்கொடி உள்ளிட்ட 12 பேருக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து அஸ்வத்தாமன் உள்ளிட்டோர் அண்மையில் நீதிமன்ற ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்தனர். இந்த ஜாமீனை ஐகோர்ட் ரத்து செய்ததை தொடர்ந்து அஸ்வத்தாமனை தவிர மீதம் உள்ள 11 பேரும் சரணடைந்தனர். அஸ்வத்தாமன் தலைமறைவாக இருந்து வந்தார். அவர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கு சென்னை பெருநகர காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சாவதேச விமான நிலையத்தில் இருந்து அஸ்வத்தாமன் தாய்லாந்து நாட்டின் பாங்காக் செல்ல புதன்கிழமை முயன்றார். இதை பார்த்து குடியுரிமைத்துறை அதிகாரிகள் லுக் அவுட் நோட்டீஸ் அடிப்படையில் அஸ்வத்தாமனை பிடித்து சென்னை பெருநகர காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து சென்னை போலீசார் அஸ்வத்தாமனை கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் A2 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் அஸ்வத்தாமன். A1 குற்றவாளியான நாகேந்திரன் உயிரிழந்த நிலையில் முக்கிய குற்றவாளியாக அஸ்வத்தாமன் இருக்கிறார். இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த அவர் வெளிநாட்டுக்கு தப்ப முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.